ஹாய் ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த பொடலங்காய் விதையில் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பொடலங்காய் விதையை மட்டும் தனியாக பொடலங்காயிலேருந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஒரு 100 கிராம் ஒரு 50 கிராம் அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், பூண்டு, கொஞ்சம் புளி, கொஞ்சமாக ஒரு சிறு உருண்டை அளவு புளி இதில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிட்டு கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு லைட்டாக போட்டு வறுத்து வச்சுக்கணும். வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வரமிளகா ஒரு 4-5 காரத்துக்கு தகுந்த மாதிரிலாம் போட்டுட்டு அப்புறம் வேறு என்ன தேங்காய் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 மூடி கொஞ்சம் துருவி போட்டு அதோடு சேர்த்து எல்லாம் போட்டு வதக்கி கருவேப்பிலையும் போடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் லைட்டாக போட்டு வறுத்து அதையும் வறுத்துக்கணும். பச்சை வாசலாம் வறுத்துக்கணும். அதையும் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எல்லாம் வறுத்து வச்சாச்சு. மிக்சியில் போட்டு நல்லா அடித்து மிக்சியில் அடித்து வச்சுட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி வச்சதை எடுத்து விழுத போட்டு நல்லா தாளித்து விட்டு இறக்கி வச்சுட்டு சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வியூவர்ஸ் இது மாதிரி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.